காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களில் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் வீட்டின் வெளியே தூங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஒரு வார காலமாகவே அதிக அளவில் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பரமேஸ்வரி, பாலிமேட்ல இருந்து பேசுறேன். காஞ்சிபுரம் கரண்ட் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது. ஏன் பகல்ல ஆஃப் ஆக மாட்டேன், நைட்ல மட்டும் எதுக்கு ஆஃப் ஆகுது? பகல்லலாம் கரண்ட் ஆஃப் ஆகல, நைட்ல மட்டும்தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. 9 மணிக்கு போச்சுன்னா 11 மணிக்கு வருது, அதோட 1 மணிக்கு போச்சுன்னா 2 மணிக்கு வருது. எதுக்கு ஆஃப் ஆகுது? அது இபி ஆஃபீஸ்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க. அது ரெஸ்பான்ஸும் சரியா கிடையாது. அவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. எதனால ஆஃப் ஆகுது, என்ன எதுன்றத அதுக்கு நடவடிக்கை எடுங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? 1 மாசமா இருக்கு. அதான் மும்முரமா இந்த ஒரு 4 நாள் ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வெளியில போட்டுன்னு படுத்துன்னு இருக்கோம். உள்ள படுக்க முடியாது, அனலா இருக்குதுன்னு தான் வெளியில படுக்கிறோம். வெளியிலயும் கரண்ட் இல்லைன்னா பூச்சி போட்டு கடிச்சா யார் பொறுப்பா இருக்கு? குழந்தைங்க எல்லாம் நாங்க என்ன பண்றது? குழந்தைங்களை வச்சுக்கினேன். இப்ப எத்தனை மணிக்கு போச்சு? இப்ப எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு போச்சு. இப்ப வந்து ஒரு செகண்ட் கூட இல்ல, உடனே ஆஃப் ஆயிடுச்சு. அது யார் ரெஸ்பான்ஸ் பண்றது? இப்ப இபி ஆபீஸ்க்கு தொடர்பா கால் பண்ணீங்களா? என்ன சொல்றாங்க? அதுக்கு எடுப்பாங்க, ஆன் பண்ணுவாங்க, என்னன்னு கேட்டோம்னா கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க? பதில் சொல்றதுக்கு கூட அவங்களால முடியலீங்களா? என் பேர் ஜே மணிகண்டன், காஞ்சிபுரம் பல்லவரமேட்டில் வசிக்கிறேன். நான் நைட் ஆகுனா மணி 9 மணிக்கு ஆஃப் ஆகி கரண்ட் ஆஃப் ஆகி மணி 10 மணிக்கு வரத்தும் 11 மணிக்கு வரத்தும் இருக்கு. பகல்லையும் ஆஃப் ஆகல, நைட்ல மட்டும் ஆஃப் பண்றாங்க. 1 மணிக்கு ஆஃப் பண்றாங்க. இது எதுவும் நடவடிக்கை எடுக்கல. சுத்தமா இபி ஃபோன் பண்ணா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே எந்த இதுவுமே அவங்க ஃபோன் பண்ணி விட்டுறேன், கரண்ட் விட்டுறேன் இந்த மாதிரி சொல்றாங்களே கண்டி விட்டா பரவாயில்ல. நைட்ல நான் மல்லிக்கடை வச்சிருக்கேன். கடையை முடிச்சுட்டு போய் படுக்கலான்னு போறோம். போய் படுக்கும் போது கரண்ட் ஆஃப் பண்றாங்க. 10 மணிக்கு தூங்கலான்னு போனா 11 மணிக்கு கரண்ட் வரும். 11 மணிக்கு பார்த்தாலும் 1 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு வெடிகாலம் விடுறாங்க கரண்ட்டை. இபி கரண்ட் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு சார். 10 வருஷம் முன்ன இது மாதிரி தான் ஆச்சு. கரண்ட் ஆஃப் ஆகிடும் போயிடும். நாங்கள் முதலமைச்சர் ஓட்டு போட்டோம். அவர் நடவடிக்கை வைப்பான்னு பாக்குறோம். நல்ல விஷயம் தான், பரவாயில்லைங்க. அந்த 10 வருஷம் அந்த நினைப்பு இப்போ வந்துருச்சு. திருப்பியும் கரண்ட் இல்லாத இது பண்றதுனால தமிழக முதல்வர் பார்த்து இது நேரடியாக நடவடிக்கை எடுக்கணுங்க. இந்த 10 வருஷமா அதுக்கு முன்ன இருந்தது, திருப்பி பின்னாடி அவர் பார்த்து தான் ஓட்டு போடுறோம். இல்லாத போல இந்த பிரச்சனை நம்மள ஆயிருந்தா எப்படி இருக்குது, ஏதா இருக்குது ஒன்னும் புரியல. ரோட்ல படுக்கிறதா வீட்டுல படுக்கிறதானே தெரியல. வெளியே வந்து படுக்கிறதா இருக்கு. தமிழக அரசு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் பார்த்து. எதனா இருந்தாலும் காஞ்சிபுரம் பல்லவரமேட்டில் இருக்கிறேங்க. சும்மா கரண்ட் அப்பப்போ கட் ஆகுது. யார் கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. இபி ஆஃபீஸ்ல 1 மாதம்